இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ராஜ் அவர்களோட பென்ட்ரைவ் சமீபத்தில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடச்சிருக்கு அப்படின்னும் அதில் இருந்த விஷயங்களை பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ராஜி அவர்கள் கொலை செய்யப்பட்டது தான். இத்தனைக்கும் அவங்களுடைய சொந்த கணவரே இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவங்கள பற்றின ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்தது ராஜி அவர்களோட பர்சனல் பென்ட்ரைவில் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். ராஜி அவர்கள் பயன்படுத்திய அந்த ஒரு பென்ட்ரைவில் என்ன இருந்திருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க சாய் சில்க் சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடான முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஒரு பென்ட்ரைவில் இருந்திருக்கு. அண்ட் அந்த பென்ட்ரைவில் நிறைய ஃபோல்டர்ஸ் வச்சுருந்துருக்காங்க. சாய் சில்க்ஸில் முக்கியமான ஆவணங்கள் எங்கே இருக்குது, சாய் சில்க்ஸில் முக்கியமான மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும், அண்ட் இது வரைக்கும் வந்த வரவு செலவு அப்படின்னு எல்லாத்தையுமே பார்ட்டாக பிரித்து அந்த ஒரு பென்ட்ரைவில் வச்சுருந்துருக்காங்க. இதுக்கப்புறம் பண்ண போகிற புது மெட்டீரியல்ஸ், டிசைன்ஸ், ஓல்டு மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையுமே அந்த ஒரு பென்ட்ரைவில் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அண்டு முழுக்க முழுக்க சாய் சில்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருந்திருக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரீல்ஸ்லாம் மில்லியன் வியூஸ் போகணுன்னு ஆசை அப்படின்னு. அண்ட் அந்த ரீல்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸை கூட அவங்க ஏற்கனவே எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இப்படி இதற்காகவே ஒரு ஃபோல்டர்ஸ் வச்சு அந்த ஒரு பென்ட்ரைவை பாதுகாத்து வந்திருக்காங்க. அந்த ஒரு பென்ட்ரைவ் இப்போ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில் கிடச்சிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. ஏன்னா ராஜி அவர்களோட மிகப்பெரிய ஆசை சாய் சில்க்ஸை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். அவங்க பர்சனலாக வச்சுருக்கக்கூடிய பென்ட்ரைவில் கூட முழுக்க முழுக்க சாய் சில்க்ஸை பற்றி மட்டும்தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது உண்மையிலேயே அவங்க எந்த அளவுக்கு அதை நேசிச்சிருந்துருக்காங்க, எந்த அளவுக்கு அதை கனவு காண்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல மலையாள நடிகரான பாசில் ஜோசப் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மகனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிபி சக்கரவர்த்தியோட சேர்ந்து 123 படம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக ரஜினிகாந்த் அவர்களோட மகன் வந்து கேரக்டர் இருக்குது. அந்த ஒரு கேரக்டரில் நடிக்க பிரபல மலையாள நடிகரான பாசில் ஜோசப் கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கதாகவும், பாசில் ஜோசப் அவர்கள் அவர் கரண்ட்டாக பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டதால இந்த ஒரு படத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ இருக்க மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தெலுங்கில் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்ததாகவும், அது இப்போ டிலே பண்ணதுனால தான் ரஜினி ப்ராஜெக்டை ஓகே பண்ணார். ஆனால் தெலுங்கு கவுன்சில் அவர் அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்கிறதாகவும், அதனால் அவர் ரஜினிகாந்த் சார் படத்தை பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஒருவேளை சிபி சக்கரவர்த்தி தலைவர் 123 பண்ணார் அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ரஜினிகாந்தோட மகனா சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் பாசில் ஜோசப் நடிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.